ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் புதினா ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப மணமாக இருக்கும், சளிக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் கூட போதுங்க. கூடவே கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். கூட கொஞ்சம் புளி ஆட் பண்ணணும். ஒரு அரைச்சிட்ட பிறகு புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், புளி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தக்காளி ஆட் பண்ண போகிறதுனால நான் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிடுறேன். ஒரு அரை லெமன் அளவுக்கு புளி இருந்தால் போதும். இப்போ இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லதுங்க, சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும். கோல்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன் தாளிக்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு ஆட் பண்ணணும். இப்போ எண்ணெய் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு ஆட் பண்ணிட்டேன். கடுகு பொரியட்டும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டெல்லாம் வராத இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் 2 நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே பொடியாக நறுக்கின இஞ்சி, அப்புறம் பூண்டை நல்லா நசுக்கி இதனோட ஆட் பண்ண போகிறேன். இது பாருங்கள், ஒரு 10 பல்லளவுக்கு பூண்டை நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ இதெல்லாம் ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதுக்கப்புறமா ரசப்பொடி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா மிளகு ஜீரக பொடி இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். தனியா பொடி, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, இது ரசப்பொடி, மிளகு ஜீரகத்தை அரைச்ச பொடி ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஜீரக பொடி தாங்க. தக்காளி, ஒரு தக்காளியை கட் பண்ணி இதனோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிட்ட பிறகு அரைச்ச பேஸ்ட்டை இதனோட ஆட் பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரசம்லாம் நல்லா கொடுக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரைச்ச பேஸ்ட்டை இப்போ இதனோட ஆட் பண்ணுறேன். நல்லா கலரி விடுங்க. இதை இதனோட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்ட பிறகு ரசம் கொதிக்கணும். ஒரு கொதி வந்துட்ட பிறகு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே கொள்ளு ரசம் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். தக்காளி ரசமும் போட்டிருக்கேன். தூதுவளை ரசமும் போட்டிருக்கேன். இதை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் போய் லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொதிச்சாச்சு, கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். நம்மளோட புதினா ரசம் தயாராகியாச்சு.
சுவையான மணமான புதினா ரசம் தயாராயாச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.